இரவு நேரத்துல இரண்டாவது பயணம் தான் மிஅராஜ், உலகத்திலிருந்து வானத்துக்கு போற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரிஜ பி இல ஸமாஇ துன்யா, என்ன ஜிப்ரீல் எடுத்துக்கொண்டு போனார். முதலாவது வானத்துல கதவை தட்டினார். இஸ்தஃப்தஹ் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார். அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மன்ஹாதா, யாரு வந்திருக்கிறார்? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உன்னோட யார் இருக்கிறார்? என்னோட முஹம்மது இருக்கிறார். அபுஇஸ இலைஹி, அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வானத்துல வாரத்துக்கு அவருக்கு அனுமதி ஏற்கனவே அவருக்கு இருக்குதா? கன்ஃபர்மேஷன் இருக்குதா? ஆம், கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வானத்தின் கதவு, முதலாவது வானத்தின் கதவு திறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் போனாங்க, பார்த்தா ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்டாங்க, யா ஜிப்ரீல் மன் ஹாதா? ஜிப்ரீலே இதாரு, முதலாவது வானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அஸ்விதத்துன் அன் யமீனிஹி வ அஸ்விதத்துன் அன் ஷிமாலிஹி, வலது பக்கத்தில் எட்டி பார்த்தா பெரிய ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் எட்டி பார்த்தா அதுவும் பெரிய ஒரு கூட்டம். வலது பக்கத்தை பார்த்தா சிரிக்கிறார், இடது பக்கத்தை பார்த்தா அழுறார். ஜிப்ரீல் யார் இவர்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதர். வலதை பார்த்தா சிரிக்கிறார், இடதை பார்த்தா அழுதுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா அபூக ஆதம், இவர் தான் உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வலது பக்கத்தை பார்த்தா சிரிக்கிறார், காரணம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள், அதனால சிரிக்கிறார். அவருடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், அதனால அவர் அழுகிறார். ஃபஸல்லிம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட வாப்பாக்கு சலாம் சொல்லுமானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அதாவது சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ், என்னுடைய சாலிஹான மகனே வருக, சாலிஹான நபியே வருக என்று சொன்னான். அதோட இரண்டாவது வானத்துக்கு ஏறினான். அங்கேயும் அதே மாதிரி கேள்வி. வானத்தின் கதவுகளை தட்டினா அதே கேள்வி, யார்? ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யார்? என்னோட முஹம்மது இருக்கிறார். அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டது. வானம் திறக்கப்படுது. போனா அங்க யாரு? அங்க ஈசாவும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு சாட்சி மக்களுடைய பிள்ளைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உறவு என்ன? சாட்சி பெரிய மக்களோட மகன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார மாதிரி என்று வர்ணிச்சாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய நெஞ்சி பகுதி விஷாலமானது, அவர் கட்டையும் இல்லை, நெடியவரும் இல்லை, ஒசந்தவரும் இல்லை, அவருடைய முடி சொஃப்டானது. அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தார் என்றால், அவர் ஒரு பாத்ரூம்ல இருந்து குளிச்சிட்டு வந்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரோ அது மாதிரி தான் நான் ஈசாவை கண்டேன். கண்டுட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மர்பூஉல் ஹல்கி, அவர் என்னுடைய சஹாபாக்கள்ல உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்ற நபி தோழருக்கு ஒத்த முகச்சாயல்ல அவர் இருந்தார். இந்த சமுதாயத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்ற ஒரு நபி தோழர் இருக்கிறார். அவரை பார்த்தா ஈசாவை பார்க்க தேவை. ஈசாவும் அவரும் ஒரே தோற்றத்தில் இருந்தார். அவங்களுக்கும் சலாம் சொன்னாங்க, அவங்களும் பதில் சொன்னாங்க, அவங்களுக்கு வரவேற்றாங்க. மூணாவது வானத்துக்கு போனாங்க. மூணாவது வானத்தில் யாரை கண்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற நேரத்தில் சொன்னாங்க, உத்திய ஷத்ரல் ஜமால், இந்த உலகத்துல அறவாசி அழகு அவருக்கு தான் கொடுக்கப்படும். அவ்வளவு அழகான மனுஷன். உலகத்துல எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து அதுல அறவாசி ஹாஃப் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்றாங்க. காரணம், உலகத்துல அந்த பட்ட கவலையெல்லாம் அவருக்கு மறந்து இந்த காட்சிகளை எல்லாம் காட்டுறான். இங்கெல்லாம் உங்களோட ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களோட நபிமார்கள், உங்களோட சகோதரர்கள் இருக்கிறாங்க, நீங்க இவங்களை சந்திக்கத்தான் போறீங்க, இவங்க எல்லாம் உங்களோட சகோதரர்கள். மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார். நாலாவது வானத்துக்கு போறாங்க. அங்கேயும் அனுமதி கேட்கப்படுகிறது. யார் வந்திருக்கிறார்? ஜிப்ரீல் வந்திருக்கிறார். உங்களோட யார் இருக்கிறார்? முஹம்மது இருக்கிறார். அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட, ஆம், அனுமதி கொடுக்கப்பட்டது. நாலாவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சு சலாம் சொன்னாங்க. மர்ஹபன், வருக, பின் நபிய சாலிஹ், சாலிஹான நபியே வருக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் மூசாவை கண்டேன். மூசா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு என்னுடைய சமூகத்துல ஷனூஆ கிளையார்களை போன்று இருந்தார்கள். ஷனூஆ கிளையார்கள் என்று இப்பவும் யெமன்ல இருக்கக்கூடிய ஒரு கிளையார்கள், ஒரு கோத்திரம், அசத் கோத்திரம் என்று. அவங்க எப்படிப்பட்டவங்கடா? மூக்கு நீட்டம், அவங்க மெல்லிய ஆட்கள், உடம்பு சதை இல்லாத ஆட்கள், சரி ஒசரமான ஆட்கள், முடிகள் சுருண்ட நிலையில் இருக்கும், ஆப்பிரிக்கன் முடி மாதிரி. இவர்களை பார்த்தால் மூசாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மூசா அந்த தோற்றத்தில் இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, மூசாவை தாண்ட நேரத்தில் நான் தாண்டி வார நேரத்தில் மூசா அழுதா. நான் கேட்டேன், மாயுபிக்கியா மூசா, மூசா ஏன் அழுறீங்க? அப்ப சொன்னார், எனக்கு பின்னால் வந்த ஒரு நபி
எனக்கு பின்னால் வந்த ஒரு நபி, சாதாரணமாக கொஞ்சம் காலம் வாழ்கின்ற ஒரு நபி, அவர்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேர், என்னுடைய சமுதாயத்தையும் விட நிறைய பேர் அவருடைய சமுதாயத்தில் சுவர்க்கம் போறார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட மின்னத்தில் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவங்களோட சமுதாயத்தில் நிறைய பேர் சுவர்க்கம் போக இருக்கிறாங்க என்ற செய்தி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. இந்த சமூகத்தில் நாங்கள் பிறந்ததுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிறதுக்கு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய செய்தியை தான். ஒரு நபி கவலைப்படுகிறார், எனக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு குலாம், ஒரு பையன், அப்படித்தான் சொன்னாங்க. எனக்கு பின்னால் ஒரு நபியாக வந்த ஒரு பையன், அவருடைய குறுகிய காலத்துக்குள்ள சுவர்க்கத்தில் அதிகமாக இருக்க போறவர் அவருடைய சமுதாயம் தான், என்னுடைய சமுதாயத்தை விட. அதனால நான் அழுகிறேன். 7வது வானத்துக்கு இறங்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்துக்கு போனாங்க. போன நேரத்தில் ஒரு மனுஷன் பைத்துல் மஅமூருடைய செவத்தில் தன்னுடைய முதுக சாட்சி கொண்டு இப்படி நின்று கொண்டிருக்கிறார். பைத்துல் மஅமூர் என்றது என்னது? பைத்துல் மஅமூர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. சூரத்து தூர் எடுத்து வாசிப்பாங்க. பைத்துல் மஅமூர் வல் பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் பைத்துல் மஅமூர்ல சத்தியம் பண்றான். உலகத்தில் எங்களுக்கு கஅபா, கஅபத்துல்லாஹ், வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தவாஃப் செய்யக்கூடிய கஅபா அல்லது பைத்துல் மஅமூர் ஆலயம் தான் அல் பைத்துல் மஅமூர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா கஅபாவுக்கு நேரா தான் அது இருக்கு வானலோகத்தில். உலகத்தில் எங்க கஅபா மக்காவுக்கு நேர இருக்க, கஅபாவுக்கு நேர 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அல்லாஹ் கட்டி வச்சிருக்கு. அது மலக்குமார்களுக்கானது. உலகத்தில் நாங்க தவாஃப் செய்யற மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தவாஃப் செய்வதற்காக அல்லாஹு தாலா கட்டின ஒரு ஆலயம், ஒரு இடம் தான் அல் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூருடைய ஷவர்ல தன்னுடைய முதுகை சாய்த்த நிலையில் ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல் மன் ஹாதா? ஜிப்ரீல் இவர்தார், இவரா? இவர்தான் உங்களோட வாப்பா இப்ராஹிம். அப்படிதான் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வாப்பா, பரம்பரையில் வந்தவர். அந்த பரம்பரையில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் தான். ரசூலுல்லாஹ் கண்டோடனே ரசூலுல்லாஹ் வரவேத்தாங்க. யா முஹம்மத் அக்ரி மின்னி உம்மத்தக ஸலாம். நாங்கள் இது கேள்விப்பட்டிலே. அவர் சொன்னாராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், முஹம்மதே உங்கள் சமுதாயத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள். வலைக்க வலைஹிஸ்ஸலாம். உம்முடைய சமுதாயத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள். வஅக்பிர்ஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் ஜன்னத தய்யிபத்துன் துராபுஹா, அவர்களுக்கு சொல்லுங்கள், சுவர்க்கத்தின் நிலம் இனிமையானது. சுவர்க்கத்துடைய நிலம் இனிமையானது, அழகானது, மதுரமானது. சுவர்க்கத்துடைய நிலத்தை அல்லாஹு தாலா மிஸ்கால் படைச்சிருக்கிறான். வஅன்னஹா கீஆன், அதுல மேடு பள்ளம் இல்லை, நேரானது. வகிராசுஹா, அதுல மரத்தை நாட்ட சொல்லுங்க உங்கள் சமுதாயத்துக்கு. எப்படி? அதுல மரத்தை நாட்ட சொல்லுங்க. அது எப்படி மரத்தை நாட்டுறது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இப்படி சொல்றதுனால உங்களோட சமுதாயத்துல சுவர்க்கத்தின் நிழல்ல மரத்துகளை நாட்டலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி போன்ற திக்ருகளை சொல்ற நேரத்துல அல்லாஹ் ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹுக்கும் என்ன செய்யறான்? சுவர்க்கத்துல மரம் நாட்டுறான். யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் வந்த பொழுது சுவர்க்கத்தை பத்தி சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களோட சமுதாயத்துக்கு சொல்லுங்க, சுவர்க்கம் மனமானது, அது மேடு பள்ளம் இல்லாதது, அதனுடைய நிலம் மண் அல்ல, அது மிஸ்க். அதுல மரத்தை நாட்ட சொல்லுங்க, அதிகமாக திக்ர் செய்ய சொல்லுங்க ஒரு சமுதாயத்துக்கு. அந்த நேரத்துல பைத்துல் மஅமூரை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பைத்துல் மஅமூருடைய எந்த அளவுக்கு பிரமாண்டமான படைப்பண்டா, ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரை தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் வாராங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் பைத்துல் மஅமூருக்கு வாராங்க. அல்லாஹு தாலா படைச்ச காலத்திலிருந்து இந்து வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் தவாஃபுக்காக வாராங்க. வாரவங்க திருப்பி வெளியில வரமாட்டாங்க. ஒவ்வொரு 70,000 மலக்குமார்கள் அதற்காக வேண்டி படைக்கப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹ்ட படைப்பு எவ்வளவு விஷாலமானது. அல்லாஹ்ட படை எவ்வளவு விஷாலமானது. நாங்கள் அதாவது இன்றைக்கு எண்ணினால் சாதாரணமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம் காபா வலம் வந்து கொண்டிருக்கும் ஆக கூடினால். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு 3 மில்லியன் 30 லட்சம் ஆக கூடினால். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்ச நாளில் இருந்து பைத்துல் மஅமூருக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் போனவங்க திரும்பி வரலை என்றால் உலகம் அழியும் வரைக்கும் காலத்துக்கு எவ்வளவு மலக்குமார்கள் வருவார்கள்.
பைத்துல் மஅமூருடைய பிரமாண்டம். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னை சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துல கொண்டு வந்து வச்சார் ஜிப்ரீல். அந்த இடத்தை பார்த்தேன். அந்த இடத்துல வச்சு ஜிப்ரீல் சொன்னார், யா முஹம்மத் தகத்தம், முஹம்மதே நீங்க போங்க. இதுக்கங்கால என்னால வரையலாம். இவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு ஹலாயிக் படைப்புகளுக்கு இவ்வளவு தூரம் தான் வரையும். ஆனால் அல்லாஹு தாலா அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துறான் என்றால், இதுக்கு அங்கால போற ஒரு படைப்பு இருக்குமெண்டா நீங்க மட்டும்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அந்த இடத்தை தாண்டி போக முடியாது. ரசூலுல்லாஹ் சிதறத்துல் முன்தஹா பார்த்தாங்க. சிதறத்துல் முன்தஹா அந்த வார்த்தை சூரத்துல் நஜ்ம்ல சொல்லப்பட்டிருக்கு, படிச்சு பாருங்க. சிதறத்துல் முன்தஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரம் ஆக பிரமாண்டமான மரம். அதனுடைய இலைகளை நான் பார்த்தேன், யானைகளுடைய காது அளவுக்கு பிரமாண்டமானது. அதனுடைய காய்களை நான் பார்த்தேன், கிலாலுல் ஹஜர் என்கிற பிரமாண்டமான அண்டாக்களை போன்ற பெரிய பிரமாண்டமானது. அல்லாஹு தாலா எனக்கு அதை காட்டினான். அதனுடைய இலைகள நிறங்கள் மாறுகிறது, தங்க வடிவத்தில் சில பூச்சிகள் வந்து அதை மூடிக்கொள்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அதை வர்ணிக்கவே தெரியும். நீங்க விளங்குற மாதிரி, உங்களுக்கு விளங்குற மாதிரி எனக்கும் அதை வர்ணிச்சு சொல்ல தெரியா. உலகத்துல எந்த ஒரு படைப்புக்கும் சிதறத்துல் முன்தஹா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ற அளவுக்கு, சொன்னாலும் விளங்கிக் கொள்ற அளவுக்கு அறிவு இல்லாத வித்தியாசமான படைப்புகள், ஒளிகள் கிளம்பிக் கொண்டே இருந்தது, நிறங்கள் மாறிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுக்கங்கள நான் வந்தா அல்லாஹ்வுடைய நூரின் காரணமாக நான் பத்தி போய் விடுவேன், அதை என்னால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஹிஜாப் நூரை திறந்தானண்டா அதனுடைய கோரத்தின் காரணமாக நான் உருகி விடுவேன். அதையும் தாண்டி யார் போனாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்துல வச்சு தான் அல்லாஹு தாலா என்னோடு பேசினான். அல்லாஹ் பேசிய இடம் சிதறத்துல் முன்தஹா. அதை தாண்டி போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 சிறப்பு கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல. ஒன்று எங்களுக்கு தெரியும், தொழுகை. அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். ரெண்டாவது என்ன கொடுத்தான்? சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அங்கின வச்சு தான் அல்லாஹு தாலா அறிவிச்சான், உங்களுக்கு இது கிடைக்கும். வஹி பிறகுதான் வந்தது. அல்லாஹு தாலா முதலாவதாக அறிவிச்சான் 2 ஆயத், 2 விஷயம். இதுக்கு முன்னால எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 2 விஷயம் உங்களுக்கு தாரோம். அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனம். அதனால ரசூலுல்லாஹ் நீங்க இரவு நேரத்துல படுக்க போறதுக்கு முன்னால சூரத்துல் பக்ராட கடைசி 2 வசனத்தை ஓதிக்கோங்க, அது மட்டுமே உங்களுக்கு போதும்னாங்க. நன்மை எந்தேண்டு செல்லல, அது மட்டும் உங்களுக்கு போதும். ராவிக்கு நீங்க அடுத்த நாள் காலை வரும் வரைக்கும் வேண்டி ஒன்றுக்கு அது போதும். அதனால சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை இரவுல ஓதிக்கொண்டு படுக்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பு. சில அறிஞர்களுடைய கருத்துப்படி இரவு முழுக்க நீங்க நின்று வணங்கின சிறப்பு அதுக்கு. ரசூலுல்லாஹ்க்கு ரெண்டாவதாக அதை கொடுத்தான். மூணாவதாக ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்னவென்றால், நபியே உங்களோட உம்மத்துல யாரெல்லாம் ஷிர்க் இல்லாமல் மரணிப்பார்களோ, பெரும் பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு இணை வைக்காமல் யாரு மரணிக்கிறார்களோ அவர்கள் எப்போதாவது ஒரு காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கம் கொடுப்பான். வேற யாருக்கும் கொடுக்கல. நபி உங்களோட சமுதாயத்துல பாவம் செய்திருக்கலாம், பெரும் பாவங்கள் கூட செஞ்சிருக்கலாம். எனக்கு ஷிர்க் செய்யாம யாராவது மன்னிச்சால் அவனுக்கு ஒரு காலத்துல சுவர்க்கம் உண்டு. இந்த 3ஐயும் அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்துல வச்சு கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிதறத்துல் முன்தஹாவின் ஆழத்தை நான் பார்த்தேன். 4 ஆறுகள் ஓடுகிறது சிதறத்துல் முன்தஹாக்கு பக்கத்தால. அதுல 2 ஆறு சுவர்க்கத்துக்குரியது, 2 ஆறு உலகத்தில் உள்ளது. ஒன்று நைல், நைல் நதி என்றோமே அது. ஃபுராத், ஈராக்கில் இருக்குது ஃபுராத். 2 நதியுடைய ஆரம்பம் அல்லாஹு தாலா வானலோகத்திலிருந்து வருவதாக ஹதீஸ்ல பதிவு. கௌசரும் சல்சபீலும், சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறு கௌசர், சல்சபீல். சல்சபீல் என்ற வார்த்தையை உங்களுக்கு சூரத்து தஹ்ர்ல பார்க்கலாம். ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் அல்லாஹு தாலா அவரை பிடிச்சி ஜிப்ரீல் கிட்ட கொடுத்து, எங்களோட மலக்கூத்தை கொஞ்சம் சுத்தி காட்டுங்க அவருக்கு, ரசூலுல்லாவுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஉத்கில்துல் ஜன்னah, அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தில் நுழைச்சான். சுவர்க்கத்தில் நான் கண்டேன் நிறைய நிறைய யார் யாருக்கு என்னென்ன தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வர்ணங்கள் என்ன, எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அப்படியே கூட்டிக்கொண்டு போறாங்க. ஒரு ஆற்றை கண்டேன்,
யா ஜிப்ரீல் மஹாதா, ஜிப்ரீலே இது என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இதுதான் கௌசர். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஆறு. நீங்க மட்டும்தான் இதுல தண்ணி கொடுக்க போறீங்க. இது உங்களுக்குரியது, அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். நான் அதனுடைய 2 ஓரங்களையும் பார்த்தேன். சொன்னாங்க, தங்கத்தால், வெள்ளியால், முத்துக்களால் தயாரித்து வைக்கப்பட்ட குவளைகள் 2 ஓரத்திலையும் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறேன். அதுலதான் நான் தண்ணி எடுத்து என் சமுதாயத்துக்கு கொடுப்பேன். அல்லாஹு தாலா எனக்கு காட்டினான். இப்படி நிறைய அப்படியே நடந்து கொண்டு போறேன். ஒரு மனுஷனை கண்டேன், ஒரு மலக்க கண்டேன். அவர் பேசுறாரும் இல்லை, சிரிக்கிறாரும் இல்லை. அவர் எனக்கு சலாம் சொல்லவும் இல்லை. நான் கண்ட எல்லா நபிமார்களும் முதலாவதாக அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள். ஆனா இவர் மட்டும் எனக்கு சலாம் சொல்லல. நான் சலாம் சொன்னேன், அவர் பதில் மட்டும் தான் சொன்னார். ஆனா சிரிக்கல். எல்லா மலக்குமார்களும் என்னை பார்த்து சிரித்தார்கள், வரவேற்றார்கள். அவர் சலாத்துக்கு மட்டும் பதில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நான் கேட்டேன், யா ஜிப்ரீல் மன் ஹாதா? ஜிப்ரீல் இவர் யார்? ஜிப்ரீல் சொன்னார், ஹாதா ஹாஸினுன் நார், இவர் நரகத்தின் காவலாளி மாலிக். அவர் சிரிக்கவே மாட்டார். அல்ல அவருக்கு சிரிப்பை கொடுக்கல, அவருக்கு பொறுப்பு நரகத்துடைய பொறுப்பு. அப்படியே நடந்து போற நேரத்தில் சில கூட்டங்கள் அல்லாஹு தாலா எனக்கு கண்ணுக்கு காட்டினான். அதுல முதலாவது கூட்டம் யாரென்று கேட்டால், அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆக்கப்பட்டு உடம்புகளையும் முகங்களையும் கீறி கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல், தார் இவங்க? இவ்வளோ கொடுமையான வேதனை கொடுக்கப்பட்ட இவங்க யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இவங்க தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அடுத்தவர்களுடைய மானத்தை பற்றி பேசினவங்க, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினவங்க, அடுத்தவர்களுடைய குறையை இன்னத்தட்ட போய்த்து கொடுத்தவங்க. இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை நாளை மறுமையில் நரகத்தில் அவர்களுடைய விரல்கள் நகங்களை செம்புகளாகவும் இரும்புகளாக மாற்றப்பட்டு அவர்களே தன்னுடைய உடம்புகளை வலித்துக் கொள்வார்கள். அப்படி கொஞ்ச நேரம் போறதுல இன்னொருவரை கண்டேன். அவங்க யாரென்றா நாக்குகளை நீட்டிக்கொண்டு பெரிய இரும்புகளால தன்னுடைய நாக்குகளை குத்தி வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யா ஜிப்ரீல் மன் ஹாதா? இவங்க யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் யார் என்றால் அவங்களோட உம்மத்தில் ஹூதபாக்கள், மார்க்கம் சின்ன அறிஞர்கள். இவர்கள் மார்க்கம் சொன்னார்கள், இவர்கள் பின்பற்றவில்லை. மார்க்கத்தை சொன்னார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள், ஆனா இவர்கள் பின்பற்றவில்லை. இவர்கள் யார் என்றால் மிம்பர்களில் ஏறிக்கொண்டு பயான் சொன்னவங்க, வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வேதனை. அப்படி போற நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மனம் அடிச்சு, ஷம்ம ராயிஹத்தன், மனம் அடிச்சது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு அழகான மனம், யார் இது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒரு சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனம். இது ஒரு பொம்பளைக்குள்ளது. அந்த பொம்பளை யாருண்டா, ஃபிரௌனுடைய அரண்மனையில வேலை செஞ்ச ஒரு பொம்பளை. அவ என்ன செஞ்சாருண்டா, ஃபிரௌனுடைய மகளை தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது கை நழுவி ஷீப்பு கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் அந்த ஷீப்பை எடுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தார். மகள் கேட்டார், பிஸ்மில்லா, ஏண்ட வாப்பாவை தவிர உனக்கு ஒரு ரப்பா என்று கேட்டார். ஆம், ஏண்ட ஓண்ட வாப்பாடைய ரப்பு 2-3 பேருக்கும் ஒரு ரப்பு வேறொத்தன் இருக்கிறான். அப்பா மகள் கேட்டாள், வாப்பா கிட்ட இதை சொல்லவான். வாப்பாட்ட போய் சொன்னார். ஃபிரௌன் கூப்பிட்டு விசாரணை, என்ன தவிர உனக்கு இறைவன் இருக்கா? ஆம் இருக்கிறான். என்னை முன்னையும் படைச்ச ஒரு ரப் இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பொம்பளைய ஒரு பெரிய ஒரு தாச்சி, அதில் எண்ணெயை ஊற்றி 4 பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகள் 4 பேரையும் அவட முன்னுக்கே போட்டு வேதனை செஞ்சு கருகி கொள்ளான். கடைசியாக 3வது புள்ள ஒரு கை குழந்தை, பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அதை போட சொல்ற நேரத்தில் அந்த பொம்பளைக்கு கருணை வந்தது. ஐயோ கை குழந்தையே, ஒரு ஸ்டெப் பின்னுக்கு எடுத்தால் போடாம ஃபிரௌனோட பேசி ஏதாவது செஞ்சு கொள்வோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேசியது. உலகத்துல குழந்தையில பேசின 4வது புள்ள, யா உம்மாவே பின்னுக்காகாதீங்கோ, முன்னுக்காகுங்கோ. உலகத்தின் துன்பம் இதையும் விட சுவர்க்கத்தின் இன்பம் மேலானது, என்ன போடுங்கோ. அப்ப போட்டு அவளும் கருகினாள். இந்த ஈமானுக்காக அல்லாஹு தாலா நாள மறுமையில அவளுக்கு அந்த ஸ்பெஷலாக வச்சிருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் வாசம் தான் இப்ப நீங்க நுகர்வீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளத்தையும் பார்த்துட்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து தான் திருப்பி இந்த உலகத்துக்கு